இந்த காலை நேரத்தில் நம்ம ஆண்டவரை துதிக்கணும். எல்லா நாளும் எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது எதுக்கெல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் சொல்றது? இது நிறைய பேருக்குள்ள ஒரு யோசனை. வேத புஸ்தகத்துல அருமையான வசனங்கள் மூலமாய் ஆண்டவர் நம்ம கற்றுத் தருகிறார். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாகன்னு நம்ம காலையில் எழும்பி அவரை துதிக்கணும். ஏன் தெரியுமா? அதுல 2 காரியம் சொல்லப்படுகிற. ஜெபத்தை நீ தள்ளவில்லை, என் ஜெபத்தை கேட்டிருக்கிறீர், என் ஜெபத்திற்கு பதில் கொடுத்திருக்கிறீர். அதை யோசித்து பாருங்களேன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அண்ட சராசரங்களை சரிசித்தவர். நாம் சாதாரண ஒரு மனிதர்கள் போய் அப்பான்னு கூப்பிட்டு ஒரு ஜெபம் பண்ண உடனே பதில் தர்றார்ல. எத்தனைக்கு ஜெபத்துக்கு பதில் தந்திருக்கிறார்ல. உங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறார், சுகம் தந்திருக்கிறார், வழி திறந்திருக்கிறார், அற்புதம் செய்திருக்கிறார். என்னுடைய ஜெபத்தை நீங்க தள்ளாதபடி என் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்தீங்களே, ஸ்தோத்திர ஆண்டவரே அப்படின்னு நம்ம துதிக்கணும்ல. அது மாத்திரம் இல்ல, தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவன். நாம்